சின்ன வயசு பசங்களிலிருந்து வயதானவர்கள் வரைக்கும் போதைக்கு அடிமையாகி இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது. இன்னும் சொல்லப்போனா, எங்க ஐசியூல பார்த்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு 4, 5 பேஷண்ட்ஸாவது ஆல்கஹால் ரிலேட்டட் ப்ராப்ளத்தோட சிக்கா வராங்க. ரொம்ப உயிருக்கு ஆபத்தான காலங்கள். இப்ப நான் சொன்ன அந்த ஒரு உதாரணம் உண்டு. சில பேர் போதையினுடைய உச்சியில போய் ஆல்கஹால் இன்டாக்சிகேஷனோட வர்றது உண்டு. சில பேர் ஆல்கஹால் வித்ட்ராவல் ப்ராப்ளத்தில வர்றது உண்டு. சில பேர் ஆல்கஹால்ல இன்ஜூர் ஆகி அவங்க அடிபட்டு ட்ரோமா, ஹெட் இன்ஜுரி மாதிரி காயங்களோட வர்றது உண்டு. சில பேர்த்துக்கு ஏன் இப்படி இருக்காங்க? இந்த மாதிரியான பிஹேவியர் நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு கேள்விகள் கேட்டு 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 கடைசியாக கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி எங்களுக்கெல்லாம் பயத்தை உண்டாக்கும். ஏன்னா அது போதை மருந்தா இருக்கும். முந்தா நாளோ நேத்திக்கோ அந்த அல்லது கொஞ்ச நாட்களாகவோ அவன் போதை மருந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு சின்ன வயசு பையனா இருந்து, அவங்க வரக்கூடிய சிம்ப்டம்ஸ் வயித்து வலியோட வருவாங்க. உளறக்கூடிய ரெஸ்ட்லெஸ்னஸோட இருப்பாங்க. ஹார்ட் அட்டாக்கோட வருவாங்க. ஏன் இந்த வயசுல இவங்களுக்கெல்லாம் வருது அப்படின்னு கேட்குற அந்த கேள்விகளுக்கு கிடைக்கிற விடை சில நேரங்களுக்கு நமக்கு பயமா இருக்கும். என்ன போதையா? போதை மருந்தா? இவ்வளோவா? அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சிறு வயது பொழுது வேண்டாங்கிற அந்த எண்ணம் வளர்த்துக்கிட்டாங்கன்னா, கண்டிப்பாக பெனிஃபிட் தானே. நமக்கு இந்த நியூ இயர் செலிப்ரேஷன்ஸோட முடியும். இந்த மாரி ஆபத்துகள் இல்லாத ஒரு நல்ல ஒரு நாளாக புது வருடம் பிறக்கும்.